புனித பிலிப் நேரி. இவர் 16ஆம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டைச் சார்ந்தவர். செல்வ செழிப்பான குடும்பத்தைச் சார்ந்த இவர் 18 வயதில் தன் வணிகத் தொழிலை விட்டு ரோமை நகருக்குச் சென்றார். ரோமை நகரில் ஏற்பட்ட கடும் பஞ்சத்தில் ஏழை எளியவருக்கு உதவி செய்து பெருந்தொண்டாற்றினார். பிலிப் நேரி இயல்பிலேயே கலகலப்பானவர். தான் இருக்கக்கூடிய இடத்தை எப்போதும் கலகலப்பாக வைத்து கொண்டார். மக்களை ஆற்றுப்படுத்துவதில் வல்லவராக இருந்தார். தன்னை நாடி வரும் மக்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கினார். நோயாளிகளை சந்தித்து அவர்களை திடப்படுத்தினார். 1551ஆம் ஆண்டு மே 26ஆம் நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு கதைகள், மறைக்கல்வி வழியாக நல்லறிவு புகட்டினார். ஜபக்குழுக்களை ஏற்படுத்தி மக்களை இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுத்தார். ஒப்புரவு அருட்சாதனத்திற்கும் திவ்ய நற்கருணைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அதில் மக்களையும் சிறப்பாக பயிற்றுவித்தார். பிலிப் நேரி மக்களை பிறருக்கு நன்மை செய்ய தூண்டினார். அவர் மக்களை பார்த்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி நமக்கும் மிகுந்த நன்மை பயக்கும். அக்கேள்வி, இன்று ஏதாவது நன்மை செய்தீர்களா